வாங்க நம்ம அந்த பக்கம் இல்ல போலாம். சார், பூங்குடிக்கு ஏதாவது ஆச்சுன்னா? வாங்க நீங்க ஏதாவது சொல்ல போறாங்க வாங்க. ஆ. உட்காருங்க. ஆ. சரவணா, ஆ சார். உங்களை நினைச்ச எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் சார்? உங்களை மாதிரியே ஒவ்வொரு ஆம்பளையும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த உலகமே ஒரு நிமிஷத்துல மாறிடும் சரவணா. பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறதால மட்டும்தான் இது எல்லாத்தையும் மாத்த முடியும். சரவணா சார். பொம்பளை பிள்ளைங்களை மதிக்காத நாடும் மதிக்காத வீடும் உருப்படவே உருப்படாது. ஒரு விஷயத்தை மட்டும் என்னைக்குமே விட்டுறாதீங்க சரவணா. சார். பூங்குடியை எப்படியாவது படிக்க வைங்க, கடைசி வரைக்கும் படிக்க வைங்க. படிக்க வைக்காம விட்டுறாதீங்க சார். என்னை பெத்த அம்மாவோட முகத்தை நான் பார்த்ததில்ல. என் சித்தி தான் சார் என்னை வளர்த்தாங்க. ஆனா ஒரு நாள் கூட நான் அவங்கள சித்தின்னு கூப்பிட்டதே இல்லை சார். என்னை நல்லா வளர்த்துருக்காங்க சார். ஒரு தங்கச்சி இருக்கா. என்னை சுற்றி நிறைய குடும்பம் இருக்கு சார். என் வயல்ல நிறைய பொண்ணுங்க வேலை பார்க்குறாங்க சார். என்னோட அக்கா, தங்கச்சி, அம்மா, பெரியம்மா, சித்தி, பாட்டி எல்லாருமே இருக்காங்க சார். அவங்கள நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன். என் தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்களையே நான் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறப்போ என் வீட்டுக்காரி நல்லா பார்த்துக்க மாட்டானா சார்? சார், உங்களுக்கு சாமி நம்பிக்கை இல்லைன்னு பூங்குடி சொன்னுச்சு. எனக்கு சாமி நம்பிக்கை இருக்கு சார். எனக்கு சாமி என் பூங்குடி தான் சார். எல்லாரும் சாமி தான் நம்மளை பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க. நான் அப்படி இல்லை. நான் அந்த சாமியவே நல்லா பார்த்துக்குவேன். என் சாமி பூங்குடி தான் சார். நான் பத்திரமா பார்த்துக்குவேன். நீங்க கவலைப்படாதீங்க.